அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கீழே இருக்கிற ஊராட்சி ஒன்றியங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடுறதுக்கான ஒரு அறிவிப்பு இப்போ நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கீழே இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கீழேயும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கும். அந்த ஊராட்சி ஒன்றியங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அலுவலக உதவியாளர், ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், இரவு காவலர் இது மாதிரியான காலி பணியிடங்களை நிரப்பதற்கான இவங்க பேப்பர் நோட்டிஃபிகேஷன் இப்போ செய்தித்தாளில் வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களை வெளியிட்டதற்கான அறிவிப்பை இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்க்ரீனில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பாருங்கள், காவேரிப்பட்டினம், பர்கூர், வேப்பனப்பள்ளி, தளி, சூளகிரி, ஓசூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் ஒன்றிய தலைப்பின் கீழ் அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடங்களை இணையசர்ச்சி மூலம் பூர்த்தி செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட அதிகாரப்பூர்வ இணையதளமாக அவங்க கொடுத்துருக்கிறது tnrt.tn.government.in. அந்த இணையதளத்தில் அவங்க இடம்பெறும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 1/9/2025 30/9/2025 அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பேப்பர் நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கல. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு, அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெளியிட்டிருக்க அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கீழே இருக்க ஊராட்சி ஒன்றியங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு கீழே ஒரு இது இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கீழே ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் வந்திருக்கு. குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம், வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியம் சொல்லிட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இருக்க ஊராட்சி ஒன்றியங்கள்லையும் இந்த மாதிரியான பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அடுத்து நம்ம பார்க்குறது திருவள்ளூர் மாவட்டத்துக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 30/9/2025 கடைசி தேதி ஆகும். ஆரம்ப தேதி 1/9/2025 ஆகும் தான் இருக்குங்க. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துக்கு என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் இந்த மாதிரி பணிகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துலேயும் பாருங்கள் என்னென்ன வட்டத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அணைக்கட்டு, கீவாக்குப்பம், கனியம்பாடி, காட்பாடி மற்றும் பேர்ணாம்பட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் ஒன்றிய தலைப்பின் கீழ் ஈர்ப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் பணியிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்புன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. அது கீழே நாமக்கல் மாவட்டத்துக்கும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல்வேறு விதமான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கும், சரிங்களா? ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் சேர்த்து மொத்தமாகவும் ஒரு இவ்வளோ பதவிகள் இருக்குன்னு கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டத்துக்கு வேலூர்லேயே இன்னும் ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்க முடியும். வேலூர் மாவட்டத்துக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலூர் மாவட்டத்தில் இன்னும் ஒரு சில பதவிகளுக்கு வெளியிட்டிருப்பாங்க. ஊராட்சி ஒன்றியம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு சில மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி தேதியின்படி இவங்க வெளியிட்டிருக்க அந்த ஒரு சில மாவட்டங்களை வெளியிட்டிருக்க அந்த அறிவிப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மதுரை மாவட்டத்துக்குமே ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் மாவட்ட பேப்பர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு நீங்கள் பார்த்துருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் சொல்லாத மாவட்டங்களுக்கு வேறு எதுவும் அறிவிப்பு வந்திருந்தாலும் அதையும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்ன பதவிகள், என்னென்ன ஊராட்சி ஒன்றியம், எந்த காலி பணியிடங்கள் வந்திருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்து அதில் மற்ற விவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், வேலூர் மாவட்டத்துக்கான ஒரு ஊராட்சி ஒன்றியம், காட்பாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு கீழே ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதில் என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஈர்ப்பு ஓட்டுநருக்கு வந்து சம்பளம் வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் கொடுக்குறதா கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 15,700லேருந்து 58,100 வரைக்கும் கொடுக்குறதா அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வயது வரம்பும் கொடுத்துருப்பாங்க. குறைந்தபட்சம் 18 ஆகவும் அதிகபட்ச வயது வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் மாறுபடும். அதை நம்ம பிரீஃப் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். இதற்கான கல்வி தகுதி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நோட்டிஃபிகேஷன் இந்த அலுவலக உதவியாளர் இந்த ஈர்ப்பு ஓட்டுநருக்கானது. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அந்த போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் ஊராட்சி ஒன்றியம் அதை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வேலூர் மாவட்டத்துக்கு ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்களுக்கான முழு விவரமும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மாவட்ட வாரியாக முழு அறிவிப்பும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அவங்க அறிவிப்பு கொடுத்து அதற்கு எவ்வளவு காலி பணியிடங்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது, அதற்கான பணியிடங்கள் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, வயது வரம்பு எல்லா விவரமும் தெளிவாக அவங்க கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையோட அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் அந்த பேப்பர் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க வெப்சைட் லிங்க்கு. இதில் அப்டேட் பண்ணலாம், இல்லை மாவட்ட வாரியான வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணலாம். நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துக்கான பேரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வரும்பொழுது நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கீழே ஊராட்சி ஒன்றியங்களில் அலுவலக உதவியாளர், ஈர்ப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், இரவு காவலர் இந்த பணியிடங்களுக்கான முழு விவரங்களையும் மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நியூஸ் பேப்பரில் வெளியான இந்த விவரத்தை இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. மேற்கொண்டு இது சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட் வரும் பொழுது நம்ம அதை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.